ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரஞ்சனி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகே, அல்லது வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்துக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணை நல்லபடியாக பார்த்து இவங்களை வந்து நான் ஒரு 25 சவரன் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்க அம்மா கூட இங்கே தனிமையில் தாங்க இருக்காங்க. இப்போ இவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கெலாம் போகலைன்னா இவங்க பொண்ணே வந்து இவங்களுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும், எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். குறிப்பாக வந்து வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணுங்க இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணுறதா முடிவில் இருந்தாங்க. பட் இப்போ ஏஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துலேயே திருமணம் பண்ணலைன்னா வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமண யோகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஓகே சொல்ல வச்சுருக்காரு. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து நல்ல குணமாக இருக்கணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் ஓகே தான், அல்லது காடு வச்சுருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.